பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். ஏசாயா 35:3 தளர்ந்து போன கைகளையும் தள்ளாடுகிற முழங்கால்களையும் பலப்படுத்துகிறேன். அழகான வசனம். நிறைய பேர் தளர்ந்து போயிடுவாங்க. சின்ன கஷ்டம், சின்ன கனி தளர்ந்து போயிடுவாங்க, தள்ளாடுவாங்க. அவங்க வாழ்க்கையில எப்படி போகணும்னு தெரியாது. அருமையானவர்களே, பரிசுத்த வேதம் அழகாய் சொல்கிறது, தளர்ந்து போன கைகளையும் தள்ளாடுகிற முழங்கால் பலப்படுத்துங்கள். நம்முடைய சுய அறிவில சுய பலத்தை செய்ய முடியாதுங்க. இந்த ஒரு மனுஷனை கட்டி எழுப்பக்கூடிய ஒரு வல்லமை தேவனுடைய வார்த்தைக்கு இருக்கிறது. அவன் முடவனையும் மானம் போல துள்ள செய்கிற ஒரு அழகான அற்புதங்கள் தேவனுடைய வார்த்தை. உங்க வாயில் இருக்கிற தேவ வார்த்தை நீங்க சொல்லுங்க. ஏசாயா 58 இப்படி சொல்றது பாருங்க, இஸ்ரவேலுக்கு அவனு மீறுதலை அறிவி எக்காலத்தை போல் ஒரு சத்தத்தை தொனிக்க பண்ணு. அநேகர் இன்னைக்கு நல்ல வார்த்தை இல்லாம, ஆறுதல் இல்லாம இன்னைக்கு தவித்து கொண்டிருக்கிறாங்க. நெறிந்த நாணலை முறிக்காதவரும் மங்கி எறிகிற திரியை அணைக்காத தேவன் நம்ம கையில் ஒரு வார்த்தையை கொடுக்கிறார், ஒரு கட்டளை கொடுக்கிறார். தளர்ந்து போன கைகளையும் தள்ளாடுகிற முழங்கால்களையும் நீங்கள் பலப்படுத்துங்கள். இதுதான் அப்போஸ்தலர்களுடைய 4:36 ஆறுதலின் மகன் என்று பேர் பெற்ற பர்னபாஸ். அவன் எப்படி தான் பர்னபாஸ்? அவன் ஆறுதலின் மகனாய் இருந்தான். அநேகரை தேற்றக்கூடியவனாய், தைரியப்படுத்தக்கூடியவனாய், பலப்படுத்தக்கூடியவனாய் இருந்தான். அதே அபிஷேகத்தை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நாம் எப்படி மாறணுமா? ஆறுதலின் மகனாக, அநேகரை ஆற்றக்கூடியவர்களாக, தேற்றக்கூடியவராக, உண்மையான ஸ்தானாதிபதி அவன் தன்னை அனுப்பினருக்கு ஔஷதம் மருந்து போலங்க. நீங்க உண்மை உள்ளவர்களாக உங்களை அனுப்பின இறைவனுக்கு எப்படி வந்தீங்களா? ஔஷதம் போல இருக்கணுமா? இரும்பை கருக்கிடும் போல சிநேகிதனுடைய முகத்தை கருடுக்கிறான். உங்க நட்பு நண்பன் இருக்கானா? ஒரு தோழனோ தோழி இருக்காங்களா? அவங்க தளர்ந்து போய் தள்ளாடுகிறார்களா? அவங்களை நீங்க என்ன பண்ணணும்? ஷார்ப்பாக்கணுமா? இதுதான் வேதம் நமக்கு சொல்லுகிறது. தளர்ந்து போன கைகளையும் தள்ளாடுகிற முழங்கால்களையும் நீங்கள் பலப்படுத்தும். உங்ககிட்ட வந்தாங்கன்னா நீதிமானுடைய வார்த்தை சுத்த வெள்ளிங்க. உன் வாய் இருக்கிற வார்த்தை சுத்த வெள்ளி. நீதிமொழிகள் 15 சொல்லும்போது, எதை பேசுவேன் நீதிமான் எதை பேசுவேன்னு அறிந்திருக்கிறான், அவனுடைய வாய் ஜீவ ஊற்று என்று சொல்லப்பட்டிருக்கு. உங்க வாய் ஜீவ ஊற்றாக அநேகரை கட்டி எழுப்புகிற வார்த்தை இருக்கணும். கடும் சொல்லோ, கோபமோ, அவர்களை பயமுறுத்துகிற வார்த்தையோ, பலவீனப்படுத்துகிற வார்த்தையோ பேசினது போதும். எபேசியர் 4:28-29 வாசிகள். கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்க வாயில, கெட்ட வார்த்தைனா அங்க அசிங்கமான வார்த்தை மாத்திரம் இல்லைங்க, பிறரை அவமதிக்கிற வார்த்தை, தளர்ந்து போக செய்கிற வார்த்தை, தள்ளாடுகிற வார்த்தை வேண்டாம். இன்றைக்கு பக்தி விருத்திக்கு ஏதுவான அவங்களை உருவாக்கக்கூடிய வார்த்தை உங்க வாயில இருக்கும் என்றால் தேவன் உங்களை அனுப்பினதுக்கு சந்தோஷப்படுவாராக. அருமையானவர்களே, இந்த பரிசுத்த வேதம் உனக்கு எனக்கு சொல்லுகிற வாக்குத்தத்தம் என்ன? வாக்குத்தத்தமான வார்த்தைகள் என்ன? தளர்ந்து போன கைகளையும் தள்ளாடுகிற முழங்கால்களையும் அவர் பலப்படுத்தும்படியாய் ஒரு அழைப்பு தருகிறார். தேவ மக்களே, இந்த வேத சத்தியத்தின்படி ஒருவேளை நீங்கள் இந்த வேலையை செய்யாமல் இருக்கா, ஆண்டவரை நான் தளர்ந்து போனவர்களை, தள்ளாடுவர்களை, ஆண்டவரை திக்கற்றவர்களை, பரதேசிகளை, சோர்ந்து போனவர்களை நான் தூக்கி நிறுத்தக்கூடிய வார்த்தை நான் பேசுவேன். அப்பா ஆண்டவரே, சத்திய தெரிவுகள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும், உயிர்களை ரட்சிக்கிற ஒரு வார்த்தை என் ஆவிலை வையும் என்று சொல்லி ஜெபிங்கள். கர்த்தர் வார்த்தை படியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.